ஆகுது, என்ன இவ்வளோ காணையில? ஏக்கோ அடுப்பு புதுசா? ஓ நீயா? அடுப்பு பழசா இருந்தா மட்டும் நீ என்ன செய்ய போற? இல்லைக்கா, அடுப்பு கையில் வச்சுக்கல, என்ன செய்ய போறிய? நான் அடுப்பை என்ன செஞ்ச உனக்கு என்ன? சத்தம் கட்டாம சோழியை பார்த்துட்டு போ. இந்த அக்கா இப்படி தான் பேசாத, நம்ம சத்தம் கட்டாம வீட்டுக்கு போவோம். கையில் வச்சு வச்சு கையை ரொம்ப வலிக்கு, முதல்ல இதை கீழே வைப்போம். ஏப்பாடா வைய வச்சாச்சு. சீலக்கா, என்ன உமா அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன்? இல்லைக்கா, சும்மா இந்த பக்கமாக வந்தேன். நான் வீட்டுக்கு போகிறேங்க்கா. கொஞ்சம் இதில் நில்லுமா, அக்கா என்னையே எதுக்கோ கூப்பிட்டு விட்டாங்க. நான் கிட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன். அப்புறமா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போவோம். சரி சிலக்கா, உன்னையே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? நீ வரியே இல்லையா? இவ்வளோ மட்டும் கரெக்டாக வந்துருந்தாளுவ. நான் ஒன்றே மட்டும் தானே வர சொன்னேன், நீ என்ன இவ்வளோ எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க? நான் கூப்பிடலக்கா, இவ்வளோ தான் வந்திருக்காளுவ. எதுக்குக்கா வழியில் வேற அடுப்பை தூக்கி கொண்டு வச்சிருக்க? அதே கேட்க, குழம்பு வைக்கிறதுக்கு தான் தூக்கி கொண்டு வச்சிருக்கேன். இதில் ஏக்கா குழம்பு வைக்க போகிற? வீட்டில் கேசட் பிள்ளை வேண்டியது தானே? காலையிலே சோறு பங்கு முடிச்சாலே கேஸ் முடிஞ்சு போச்சு. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லக்கா, அதை விட்டு வேற அடுப்பை தூக்கி வச்சுருக்கேன். உன்கிட்ட சொல்லியிருந்தா உங்கள் வீட்டில் இருந்து வரமிச்சிலே தலையில் சிலிண்டர் தூக்கி வச்சுட்டு வந்திருப்பியோ? அதை எப்படிக்கா தூக்கிட்டு வர முடியும்? தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அதனால தான் நான் இன்னைக்கு இந்த அடுப்பில் சமையல் செய்ய போகிறேன். என்ன குழம்பு வைக்க போகிறேன்? மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஐ, மீன் குழம்பு? மீன் குழம்ப எவ்வளோக்கு தரப்போகிறது இல்லை, சட்டங்கட்டமாக ஓடி போயிருங்க. மீன் வாங்கிட்டியாக்கா? மீனை வாங்கி கழுவி உப்பு போட்டு மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ வந்தா ஒத்தாசையாக இருக்குன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுலேயுமே நிறைய மீன் இருக்குக்கா. நீ ஃபோனில் ஒழுங்காக சொல்லியிருந்தா நான் வரம்பத்தில் மீனெல்லாம் கொண்டு வந்துருப்பேன்ல. நானும் சின்ன பொண்ணுமா எங்கள் வீட்டில் உள்ள மீன் எடுத்துகிட்டு வரோம். உமா இங்கே உனக்கு ஒத்தாசை பண்ணுவாக்கா. வா சின்ன பொண்ணு, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். ஏக்கா போமா? நீ இங்கே நின்று அக்காளுக்கு ஒத்தாசை பண்ணு, நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஏக்கா நான் இங்கே நிற்கல, உங்கள் அக்கா என்னையே சும்மா சும்மா திட்டுவாவேன், எனக்கு அது பிடிக்கல. நான் உங்கள் கூடயே வரேன். ஏக்கா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் இங்கே நிற்கேன். சரி சின்ன பொண்ணு, நீங்கள் நின்றுக்க, அக்கா எதுவும் பேசினா கண்டுக்கிடாத. சரிக்கா, அதான் நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. நீ சில கூட போல? அவைய 2 பேரும் போகிறேன்னு சொல்லிட்டாவக்கா. ஆமாம், உனக்கு தொண்டை இல்லைன்னு கேள்விப்பட்டு இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லக்கா. ஏக்கா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? வீட்டுக்கு அந்த பக்கம் விரவு கிடக்கு, எடுத்துட்டு வா. நான் உள்ளே போய் மீன் மசாலா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நான் எடுக்க வரட்டாக்கா? நீ வந்து எடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு வந்துடுவேன். பெய்ய அந்த பக்கம் கிடக்கிற விரவு மட்டும் எடுத்துக்கொண்டு போடு. சரிக்கா, எடுத்துகிட்டு வந்துடுறேன்.